ஹாய்! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பரா இருக்கேன். ரீசென்ட்டா ஊருக்கு போயிருந்தேனா, ஊர்ல இருந்தே த்ரோட் பெயின் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ வந்துமே த்ரோட் பெயின் இருந்துட்டே இருந்தது. ஒரு 5 டேஸ்க்கு. அதனால 5 டேஸ் நான் வீடியோ கூட போட்டிருந்திருக்க மாட்டேன். த்ரோட் பெயின் இருந்ததுனால ஒழுங்கா சாப்பிடவே முடியலையா, ஸோ ஃபைனலி இன்னைக்கு சண்டேவா, நம்மளுக்கு குக்கிங் வேலை எதுவுமே கிடையாது. ஹஸ்பண்ட் பிரியாணி தான் பண்ணியிருந்தாங்க. ஸோ பிரியாணி சூப்பரா சாப்பிட்டு முடிச்சுட்டேன். சண்டேனாலே இப்போலாம் பிரியாணி தான். பிரியாணி இருந்தால் தான் அந்த சண்டேவே கம்ப்ளீட் ஆன மாதிரி எனக்கு ஒரு ஃபீலாக இருக்கும். ஸோ நல்லா பிரியாணிலாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு, தென் மீல் பிளான்லாம் இனிமேல் தான் ரெடி பண்ணணும். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா சாட்டர்டேவே எல்லாமே முடிச்சுடுவேன். பட் ஊருக்கு போயிருந்ததுனால எதுவுமே பிளானும் பண்ணலை, எந்த வெஜிடபிள்ஸுமே வாங்கியும் வைக்கல. ஸோ எல்லாமே இனிமேல் தான் பண்ணணும். நான் எப்படி வீக்லி மீல் பிளான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு லாங் வீடியோவாக கூட அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள். நிறைய விஷயங்கள் டிப்ஸ்லாம் அந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெஜிடபிள்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்டோர் பண்ணி வச்சாச்சு. நான் எப்போதுமே இன்றைக்கி வெஜிடபிள்ஸ் ஸ்டோர் பண்ணுறேன் அப்படின்னா, அதுக்கு முதல் நாள் நைட்டே எல்லா கண்டெய்னர்ஸுமே வாஷ் பண்ணி வச்சுடுவேன். அப்போ தான் நம்மளுக்கு ஒரு வேலை மிச்சமாகும். அப்படி இல்லைன்னா நம்ம மறுபடியும் எல்லாத்தையும் வாஷ் பண்ணிவிட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் நிறைய வேலை இருக்கிற மாதிரி இருக்குமா. ஸோ எப்போவுமே இந்த மாதிரி பண்ணுவேன். அண்ட் வெஜிடபிள்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணி முடிச்சுட்டு கொஞ்சம் பாத்திரம்லாம் மதியம் சமைச்சது சாப்பிட்டதெல்லாம் இருந்து அதையும் வாஷ் பண்ணி வைக்கணும். ஈவினிங் நல்ல மழை வந்துருச்சு. இப்போலாம் ஈவினிங் ஆனாலே மழை பெய்யுது. அப்படி இல்லைன்னா நைட்டு மழை பெய்யுது. ஸோ வெதர் சூப்பராக இருந்ததுனால டீ போட்டு குடிக்கலான்னு சொல்லிட்டு டீ தான் போட்டுட்ருந்தேன். அண்ட் ரீசெண்டாக ஒரு 5 டேஸ் பார்த்திங்கன்னா, ஒரு நாளைக்கு 3 டீ குடிச்சிட்ருக்கிறேன். ஏன்னா த்ரோட் பெயின் சொல்லியிருந்தேன்ல, ஸோ ஏதாவது வார்மாக குடிச்சிட்டே இருக்கணும்னு தோணுது. மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா சுடுதண்ணி தான் வச்சு குடிச்சிட்டே இருந்தேன். அது கொஞ்சம் வார்மாக இருந்தது அப்படின்னு. பட் எவ்வளோ டைம் தான் சுடுதண்ணியே குடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு டீ குடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அது ஒரு மாதிரி கம்ஃபர்டிங்காக இருந்தது. மேரேஜ் முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா, நான் டீலாம் குடிக்கவே மாட்டேன். காஃபி தான் குடிப்பேன். எங்கள் வீட்டில் எல்லோரும் காஃபி குடிப்போம். ஸோ அதனால பட் மேரேஜுக்கு அப்புறம் அப்படியே டோட்டலாக சேஞ்ச் ஆகிடுச்சு. டீ தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் ஆகிடுச்சு. மார்னிங்கே பார்த்திங்கன்னா, இட்லி மாவு அரைக்கிறதுக்கு அரிசியும் உளுந்தும் ஊற வச்சுருந்தேன். ஸோ அதை அரைச்சி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் அரைச்சி எடுத்து வச்சுட்டேன். இது ஒரு வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு ஒரு 1 வீக்குக்கு நம்ம மார்னிங் நைட்டு என்ன சமைக்கணும்னு யோசிக்கவே தேவையில்ல. தோசை, இட்லி அந்த மாதிரி மாற்றி மாற்றி போட்டுக்கலாம். லன்ச் ஹெவியாக சாப்பிட்டதுனால ஹஸ்பண்ட் டின்னர் வேண்டான்னு சொல்லிட்டாங்க. ஸோ எனக்கும் சதனுக்கும் மட்டும்தான் டின்னர் ப்ரிப்பேர் பண்ணணும். நானுமே பார்த்திங்கன்னா மதியம் பிரியாணி சாப்பிட்டேன். எனக்கு த்ரோட் பெயின் இருக்கிறதுனால காரமாக எதுவும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க டாக்டர். பட் ஏதோ ஒரு டெம்ப்டிங்கில் நிறையாவே சாப்பிட்டேன். அதனால் நைட் ஏதாவது சிம்பிளாக லைட்டாக சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு சாதம் மட்டும் வடித்து கொஞ்சம் சீரகம் ஆட் பண்ணி மிக்ஸியில் அரைச்சி சாப்பிட்டுக்கிட்டேன். இட்லி தோசைலாம் மென்று முழுங்க கூட முடியல. அந்தளவுக்கு த்ரோட் பெயின் எனக்கு. அதனால தான் சாதமே பண்ணிவிட்டு மிக்ஸியில் அரைச்சி சாப்பிட்டுக்கிட்டேன். சில டேஸ்லாம் நம்ம லைஃப்பில் இருக்கும்ல, நமக்கு நிறைய வேலை இருக்கும். பட் எதுவுமே பண்ண பிடிக்காது. அந்த மாதிரி ஒரு டே தான் எனக்கு மண்டே இருந்தது. நிறைய வேலை இருந்தது. பட் சும்மாவே இருக்கணும்னு தான் தோணுச்சு. மார்னிங் எழுந்திச்சி குக் பண்ணி சடனெல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்டுட்டு வந்துட்டேன். பட் வந்ததுக்கப்புறம் அப்படியே பெட்லேயே படுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு எந்த வேலையுமே பார்க்கல. அதுக்கப்புறம் தான் எனக்கு தோணுச்சு, இந்த மாதிரியே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வேலைக்காகாது. நம்ம எந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துடும் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷப் ஆக ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எனக்கு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டாலே எனக்கு ஒரு மாதிரி எனர்ஜி வந்துடும். நான் எப்போதுமே 9:00 மார்னிங் எல்லா ஒர்க்குமே முடிஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பேன். பட் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 11 ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் தான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ணும், ஆஃபீஸ் ஒர்க் பார்க்கணும், நிறையா வேலை இருக்குது.
இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா, கோதுமை சம்பா தான் பண்ணியிருந்தேன். பட் அது எனக்கு சாப்பிட பிடிக்கல. அதனால மில்க் இருந்ததா, ஓகே நம்ம மியூஸ்லியே பண்ணி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அதான் பண்ணிகிட்ருந்தேன். இப்போலாம் பார்த்தீங்கன்னா, பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இல்லைன்னா டின்னருக்கு, அப்படி இல்லைன்னா எப்போதாவது லைட்டாக சாப்பிட்ணும் அப்படின்னு தோணுச்சுனாலே இந்த மியூஸ்லி தான் இப்போ சாப்பிட்டுட்ருக்கேன். அண்ட் இது என்னோடய ஃபேவரட்டாகவே ஆயிடுச்சு. ரொம்ப சூப்பராக இருக்கும் அண்ட் ஹெல்த்தியானது கூட. கிட்ஸ்லாம் இருந்தாங்கன்னா கூட அவங்களுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாக வந்து இது நம்ம பண்ணி கொடுக்கலாம். பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். தென் டைம் பார்த்தீங்கன்னா 2:15 ஆயிடுச்சு. ஓகே டக்குன்னு எல்லாமே எடுத்து வச்சுட்டு போய் சதனை போய் வந்து கூப்பிட போயிட்டேன். இப்போலாம் பார்த்தீங்கன்னா சதன் ஸ்கூல் போயிட்டு வந்ததுக்கப்புறம் தூங்குறதே கிடையாது. வருவான், ஹோம்ஒர்க் எழுதுவான், அப்படியே விளையாட ஆரம்பிச்சிருவானா. ஸோ எனக்கு வந்து ரெஸ்ட்டே கிடையாது ஈவினிங் டைமில். நைட் அவன் தூங்குற வரைக்கும் அவன் பின்னாடியே தான் நம்ம இருக்கணும். ஈவினிங் ஒரு 5:00 ஆயிடுச்சு. சரி ஓகே டீ போட்டு குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீ போட ஸ்டார்ட் பண்ணேன். அண்ட் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா டீ தான் பார்த்துருந்துருப்பீங்க. ஏன்னா வந்து எனக்கு ஒரு மாதிரி அந்த த்ரோட் பெயினுக்கு வந்து நல்லா வார்மாக இருந்ததா, ஸோ அதனால தான் வந்து டீயாக குடிச்சிட்ருந்தேன். இந்த வீடியோலையுமே பார்த்தீங்கன்னா டீயாக தான் இருக்கும். ப்ளீஸ் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து சுக்கு காஃபி பவுடர் வந்து வச்சுருந்தேன். சுக்கு காஃபி போட்டு குடிக்கலான்னு சொல்லிட்டு அதுதான் போட்டிருந்தேன். பட் டேஸ்ட் வந்து எனக்கு அவ்வளோவா எதுவுமே பிடிக்கல. ஸோ அகெயின் வந்து நார்மலாக வந்து ஜிஞ்சர் டீயே வந்து போட்டு குடிச்சிட்டேன். இப்போலாம் எனக்கும் சதனுக்கும் பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைமில் ஒரு 1/2 அன் வந்து சாங்ஸ் பார்க்குறது வந்து ஒரு ரிச்சுவல் மாதிரி வச்சுருக்கோம். ஏன்னா நம்மளும் வந்து ஃபுல்லாக என்கேஜாக வச்சுருக்கோன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டீ டைமில் பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஏதாவது சாங் வந்து போட்டு விட்டுருவேன். பட் ரைம்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்காது. ஏதாவது சினிமா சாங் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கிற மாதிரி சாங்ஸ்லாம் வந்து போட்டு விடுவேன் ஒரு 1/2 அன். ஸோ எனக்கும் அந்த டைமில் கொஞ்சம் ரிலாக்ஸாக வந்து இருக்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா டின்னர் தான் ப்ரிப்பேர் பண்ணணும். எனக்கு வந்து ரொம்ப நாள் எதுவுமே நல்லாவே சாப்பிடலை, ஏதாவது நல்லா சமைச்சு சாப்பிட்ணும் வீட்டில் அப்படின்னு எனக்கு தோணுச்சுன்னா நான் பண்ணுறது பார்த்திங்கன்னா பன்னீர் டிக்கா மசாலா தான். இந்த ரெசிபி வந்து நான் ஏதோ ரேண்டமாக ஒரு யூடியூப் சேனல் பார்த்து தான் நான் பண்ணேன். பட் எனக்கு அதுக்கப்புறம் என்னோடய ஃபேவரட்டாகவே ஆயிடுச்சு. இதோட ரெசிபி நான் எப்படி பண்ணுவேன் அப்படிங்கிறது கூட ஒரு ஷார்ட்ஸாக வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். நம்ம சேனல்லே வந்து அதிகமாக வியூஸ் போனது அந்த பன்னீர் டிக்கா மசாலா ஷார்ட்ஸு தான். ஸோ இது என்னோடய ஃபேவரெட். எப்போதுமே வந்து எனக்கு ஏதாவது நல்லா சமைச்சு சாப்பிட்ணுன்னா சப்பாத்தி அண்ட் பன்னீர் டிக்கா மசாலா தான் நான் வந்து பண்ணி சாப்பிடுவேன். ஸோ இன்றைக்கி நைட்டும் பார்த்திங்கன்னா அதுதான் பண்ணி சாப்பிட்ருந்தேன். என்னோடய 2 டேஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் போச்சு. என்ன தான் சிக்காக இருந்தாலுமே நம்ம உட்காந்துட்டோம் அப்படின்னா அவ்வளோதான், நம்மளோட வேலை வந்து அப்படியே நின்றுடும். ஸோ நம்ம வந்து போயிட்டே தான் இருக்கணும். அப்படி தான் என்னோடய டேஸ் வந்து போச்சு. அண்ட் இந்த வீடியோவை இது வரைக்கும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப தேங்க்ஸ். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன்.